உவமையும் கருத்தும் 35. திருவருளையும் குருவருளையும் பணிகிறோம். உவமையும் கருத்தும் 35. தர்ப்பணம் போல். இந்த உவமையை சிவஞான போதம் எனும் நூலின் 3ஆம் நூற்பா முதல் கூறு முதல் எடுத்துக்காட்டு வெண்பாவில் ஸ்ரீ மெய்கண்டார் கையாளுகிறார். இந்த 3வது நூற்பா ஆன்மா என ஒன்று உள்ளது என நிறுவுகிறது. மேலும் எவையெவையெல்லாம் ஆன்மா இல்லை என்றும் உண்மையில் ஆன்மா என்பது என்ன என்றும் இந்த நூற்பா விளக்குகிறது. சரி, உவமை என்ன சொல்லுகிறது? நமது கண்ணிற்கு நாம் காணும் காட்சியை தெளிவாக விளக்குவது இந்த கண்ணாடி. இதுவே உவமை. சரி, இந்த உவமை விளக்கும் கருத்துதான் என்ன? கண்ணிற்கு துணையாய் நின்று விளக்கும் கண்ணாடி போல் இந்த கட்டு நிலையில், சகல நிலையில், பிறவி நிலையில் மாயை உயிரினிது அறிவை விளக்கி நிற்கும். கண்ணாடி கண்ணை விளக்கும் ஒரு துணையே அன்றி அதுவே கண் ஆகாது. அதுபோல மாயை உயிரின் அறிவை விளக்கும் ஒரு துணையே அன்றி மாயையே உயிர் ஆகாது. மாயை வேறு, நான் வேறு. மாயையால் ஆன இந்த உடல் வேறு, நான் வேறு. இதுவே இந்த உவமை விளக்கும் கருத்து ஆகும். இதனை சிவஞான போதம் எப்படி கூறுகிறது தெரியுமா? அன்று அன்று என நின்று அனைத்தும் விட்டு அஞ்செழுத்தாய் நின்று ஒன்று உள்ளது, அதுவே நீ. அனைத்தும் நின்று இன்று தர்ப்பணம் போல் காட்டலால் சார் மாயை நீ அல்லை, தற்பரமும் அல்லை, தனி என்று ஸ்ரீ மெய்கண்டா தாம் அருளி செய்த சிவஞான போதம் எனும் அற்புத நூலின் 3வது நூற்பா முதல் கூறு முதல் எடுத்துக்காட்டு வெண்பாவில் மிக தெளிவாக விளக்குகிறார். தர்ப்பணம் என்றால் கண்ணாடி என்பது பொருள். சரி, நம்மை உணர்வோம், போய் நீங்குவோம், சிவானந்தம் நுகர்வோம். திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.